ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம போன டைம் மண் உரம்லாம் மாற்றிருக்கோம் இல்லையா? மண் உரம் மாற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? அந்த மண் உரம் மாற்றினதோடைய ரிசல்ட் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியிலுமே எல்லா பூக்களுமே பூத்திருக்கு. அட்லீஸ்ட் முதல்லையாவது எப்பயாவது ஒரு செடியில் ஒரு பூக்கள் பூக்கும். இந்த டைம் எல்லா செடியிலையுமே எல்லா பூக்களுமே பூத்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துக்கிட்டு வர ரிசல்ட்னாலேயே நம்ம கொடுத்துக்கிட்டு வர உரமாக இருக்கட்டும், லிக்விட் ஐட்டமாக இருக்கட்டும், கொடுத்துட்டு வர எல்லா அனைத்து பொருட்களினாலுமே நம்மளோட செடிகள் வந்து எவ்வளோ அழகாக க்ரோத் நல்லா வந்திருக்கு, பூக்கள் நல்லா பூத்துக்கிட்டு இருக்கு. அதை இன்னும் நம்ம மேல்மேலும் அதிகரிக்கிறதுக்கும், செடி நல்லா துளிர் பிடிச்சி நல்லா வரத்துக்குமே ஒரு அருமையான ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிப்போம் இல்லையா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் இல்லையா? சாதம் வடித்து வச்சிருக்கிற தண்ணி, அந்த கஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா? இந்த தண்ணி தான் நம்ம இன்னைக்கு செடிகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணி அப்படியே லைட்டாக அப்படியே சூடாகவே இருக்குது. இந்த தண்ணியில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து காலையிலையும் சாயந்தரமும் செடிகளுக்கு தண்ணியாக கொடுத்துக்கிட்டு வந்தால் இன்னும் செடியில் க்ரோத் நல்லா அதிகரித்து பூக்கள் நல்லா பூக்கும். இப்போ வாங்கிட்டு வந்த செடியில் இந்த துளிர் இல்லவே இல்லை. நம்ம மண் உரம் மாற்றியும் நம்ம கொடுக்குற உரத்தினாலையும் புது துளிர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சாதம் வடித்த தண்ணி நம்ம பெரிய பாத்திரத்துல சேர்த்து நல்லா சூடா இருக்கு. சாதம் வச்சு தண்ணி கூட நம்ம செடிகளுக்கு தேவையான அளவுக்கு பச்சை தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம், அதிகமா இல்ல. இந்த அளவுக்கு சேர்த்தாலுமே போதும். நம்ம கஞ்சி தண்ணி எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோமோ அதுல 1 மடங்கு அளவுக்கு தான் தண்ணி நம்ம ஊற்றணும். அதிகமா ஊற்றினா அதனுடைய சத்துக்கள் தன்மை மாறிடும். தண்ணி அதிகமா இருந்ததுன்னா நீங்க தண்ணி அதிகமா வச்சுக்கலாம். இப்போ இந்த கஞ்சி தண்ணி கூட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்ஃபுல்லா சொல்ற டிப்ஸ் தான். எது சேர்த்தாலுமே அதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் அதுல பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பூச்சி பிடிச்சிருந்தாலும் சீக்கிரம் போகும். இந்த தண்ணியை நம்ம 1 கிளாஸ் கொடுத்தாலும் இல்லை சின்ன டப்பா கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலுமே போதும். ஏன்னா தண்ணி அதிகமாக கலக்காம கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட போதும். ஒரு கிளாஸ் எல்லா செடிக்கும் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலுமே செடிகளுக்கு போதும். நம்ம எப்பயுமே நம்ம தண்ணி சேர்ப்போம் இல்லையா? செடிகளுக்கு தண்ணி காலையிலயும் சாயந்தரமும் தண்ணி அடிப்போம் இல்லையா செடிகளுக்கு? அந்த தண்ணிக்கு பதிலா நீங்க சாதம் வடிச்ச தண்ணியை கலந்து கொஞ்சமா கொடுக்க போறீங்க. இல்ல நிறைய தண்ணி இருந்தாலும் நீங்க நிறைய கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே சாதம் வடிச்சா அந்த கஞ்சி தண்ணி நம்ம கொடுத்தோம் இல்லையா? இப்ப அதுக்கப்புறம் நம்ம செடியில பூத்த பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் ரோஸ் பூத்து இருக்கு இல்லையா? இந்த ரோஸ் பூத்த அளவுக்கு இந்த ரோஸும் பூக்கும். அதனால நான் இதை கட் பண்ணாம விட்டுடுறேன். மற்றதெல்லாம் பூத்த பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சிட்டோம் இல்லையா? பூத்த பூக்களை பறிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னொன்று பண்ண போறோம். இன்னொரு டிப்ஸ் பண்ண போறோம். அது என்ன டிப்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ லைட்டாக மஞ்சத்தூளை நான் குழச்சி கையில் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும். நம்ம செடியில் பூத்த பூக்களை எல்லாம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா? பூத்த பூக்களை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே மஞ்சத்தூள் வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா கூட போதும். இந்த காஞ்சி போன ஸ்டெம்பையும் நம்ம லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டு அதில் மஞ்சத்தூள் வச்சுக்கலாம். நம்ம அது காஞ்சி போயிருக்கு அப்படின்றதுனால நம்ம அது மேலேயே மஞ்சத்தூள் வச்சோன்னா அது திருப்பியும் துளிர் வராது, அப்படியே தான் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த சைடில் துளிர் வருது, ஆனால் இந்த இடம் மட்டும் காஞ்சி போயிருக்கு இல்லையா? கொஞ்சமாக இந்த மாதிரி காஞ்சி போன ஸ்டெம்ப்லாம் இருந்ததுன்னா மஞ்சத்தூள் வச்சு விட்டிங்கன்னா திருப்பி அந்த இடம் காயாமல் துளிர் வரும். நல்லா துளிர் வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நம்ம அந்த பூ கட் பண்ணோம் இல்லையா, அந்த கட் பண்ண ஸ்டெம் ஃபுல்லாகவே நம்ம அந்த மஞ்சத்தூள் அப்ளை பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சின்ன டிப்ஸ் கொடுத்தாலுமே அது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவே இருக்கும். நம்ம வீட்டில் சாதம் வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா அது கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இந்த தண்ணி நீங்கள் காலையில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் எப்பயுமே நார்மலான வாட்டர் செடிகளுக்கு அப்ளை கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டனில் பூத்த பூக்கள் இதுதான். இதில் எந்த பூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செடியில் ஒரு பூவுமே எந்த அளவுக்கு பெருசாக பூக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உரங்கள் அந்த அளவுக்கு நல்லா கொடுக்குறோம் அப்படின்றதுனால பூக்கள் இந்த அளவுக்கு பெருசாக பூக்குது. இந்த பூலாம் இந்த பூ இன்னும் கொஞ்சம் லைட்டாக பூத்து இருக்கணும். நான் அதுக்குள்ளேயே பறிச்சிட்டேன். டிப்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.